ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பின்னர் இன்றைக்கு திறப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை திறந்து வைக்கக்கூடிய அளப்பரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக உங்கள் அனைவருக்கும் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய கிராமத்திற்கு நான் வந்திருக்கிறேன். அப்போது மிகுந்த துயரமும் வலியும் இருந்தது. நினைவுக்கு வரக்கூடிய ஒரு கிராமமாக அமைந்தது. அதன் பிறகு இந்த கிராமத்திற்கு அல்லது இந்த பகுதிக்கு என்னால் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு சூழல் அமையவில்லை. இன்றைக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கிராமத்து மக்கள், இளைஞர்கள், பெண்கள் என எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு திருவுருவச் சிலையை எழுப்பியிருப்பது போற்றுதலுக்குரியது. அவரை போல் உலகம் போற்றும் ஒரு ஞானியாக நாம் படிக்க வேண்டும் என்கிற உந்துதலை அவர்கள் பெற வேண்டும். உலகில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இணையாக கல்வி கற்ற எவரும் இல்லை. யாரையுமே அவரோடு ஒப்பிட முடியாது. பிறப்பால் சாதியால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய எவராலும் புரட்சியாளர் அம்பேத்கரை போல படிப்பதற்கு இயலாது, இயன்றதும் இல்லை. அந்த அளவுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிருவர் என்று சொல்லலாம் உலகளாவிய அளவில் பரந்த ஞானம் பெற்ற மா மனிதர்களுள் ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய கல்வி அவருக்கு மட்டுமே பயன்படுவதாக அமையவில்லை. அதுதான் கல்வி கற்ற மற்றவர்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் உள்ள வேறுபாடு. நாம் எல்லாம் படிப்பது நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்கிற எண்ணத்தோடு தான் படிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காக நாம் கல்வி கற்கிறோம். இந்த கல்வியை கற்றால் இந்த வேலை கிடைக்கும் என்று தேர்வு செய்து படிக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் மக்களை காப்பாற்றுவதற்கு, சாதியின் பெயரால் வஞ்சிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு, பல்வேறு வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி அடிநிலையிலே உழலக்கூடிய மக்களை தலைநிமிரச் செய்வதற்கு படித்தார். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படிப்புக்கும் மற்றவருடைய படிப்புக்கும் உள்ள வேறுபாடு. அப்படிப்பட்ட அந்த கல்வி இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களை தலைநிமிர வைத்திருக்கிறது. இந்தியா என்கிற ஒரு புதிய தேசத்தை கட்டமைப்பதற்கான தலை விதியை, அரசமைப்பு சட்டத்தை தீர்மானித்திருக்கிறது. அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு புதிய இந்தியாவை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. சமூக நீதி மலர்ந்த ஒரு தேசமாக இது மாறி வருகிறது. சகோதரத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேசமாக இது மலர்ந்து வருகிறது. சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய
ஒரு தேசமாகவும் இன்றைக்கு இது பரிணாமம் பெற்று வருகிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு தனி தலைவரால் நிகழ்ந்தது என்றால் அந்த பெருமைக்குரிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அவருக்கு சிலை வைத்தால் மட்டும் போதாது, நம்முடைய சோரப்பட்டு கிராமத்திலே அம்பேத்கரின் பெயரில் ஒரு படிப்பகத்தையும் நீங்கள் கட்ட வேண்டும். பிள்ளைகள் படிப்பதற்கு அதிலே நூல்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்க வேண்டும். மாலை நேரங்களில் விளையாடி பொழுதை கழிக்காமல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது அந்த படிப்பகத்திலே பிள்ளைகள் அமர்ந்து படிக்க செய்ய வேண்டும். அப்படி படிப்பகத்தை கட்டி முடித்த பிறகு மறுபடியும் எனக்கு அழைப்பு விடுங்கள், நான் வருவேன், சோரப்பட்டு கிராமத்திற்கு வருவேன், அந்த படிப்பகத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி இவ்வளவு சிறப்பான வாய்ப்பை எனக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.